ஊற்றி உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேனக்கிழங்கு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1.5 ஸ்பூனு, இது கறி மசாலா 1 ஸ்பூனு, இது சிக்கன் பவுடர் 1 ஸ்பூனு. இது சிக்கன் பவுடரும் மட்டன் மசாலாவும் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பொடியையும் கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து கலந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா கிழங்கையும் அதோடு சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றும் எல்லாமே எல்லா மசாலாவும் எல்லா கிழங்குலையும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நான் பிசைஞ்சு வச்சு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சு வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த கிழங்குக்குள்ளே எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் சேனக்கிழங்கு இதில் போட போகிறேன். ஸோ நம்ம அந்த பிணைஞ்சு வச்சுருக்கிற சேனக்கிழங்கு இதில் போடுறோம். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வதக்கிட்டு இருக்க போகிறோம். இதில் நம்ம வேக வைக்கும் போது கிழங்குல நம்ம உப்பு போட்டிருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு பத்தாட்டினா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூடல டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வதக்கிட்டே இருக்க போகிறோம். இதை டீப் ஃப்ரை கிடையாது, நம்ம ஷார்ட்டே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது ஏற்கனவே வெந்துருச்சு கிழங்கு. இருந்தாலும் நம்ம அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னா அந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் நாக்கில் நம்மளுக்கு அரிக்கும். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்ம வேக போடும்போது கொஞ்சம் புளி சேர்த்துட்டு வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாவு மிளகாப்பொடி எல்லாமே கலந்து வச்சிட்டோம்னா அந்த அரிப்பு வராது, நாக்கு அரிக்காது. ஸோ அந்த மாதிரி புளி போட்டிங்கன்னா 2-3 தடவை அலசுங்க, இல்லைன்னா புளிப்பு வந்துடும் கிழங்குல. ஒரு 5 மினிட்ஸாக இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கேன். இதில் ஊடல் நம்ம எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை திருப்பி ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே நான் வதக்கியிருக்கேன். நல்லா இந்தளவு ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுட்டு 2 தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸாக. நன்றி. And the next recipe is